வாங்கி கொடுங்க. பூர்ணிமா 27ஆம் தேதி தானே ஆகுது. ஓனர் 1ஆம் தேதி தான் சம்பளம் தருவாங்க. கையில ஏது காசு? இதுக்கு தான் 12வது முடிச்ச கையோட காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னேன். கேட்டிங்களா? பட்டப்பிள்ளைங்களுக்கு எதுக்கு காலேஜ் படிப்பு? உங்க சம்பளத்துல யாரு கையை வச்சா? மாசம் மாசம் பாப்பா கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது மாரி உங்க சம்பளத்துல கையே வைக்க மாட்டேன். போங்க, எங்கேயாச்சும் போயிருங்க. என்னது கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குதா? எந்த கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது? எந்த கவர்மெண்டா? பாப்பாக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டுக்குது. என்னது புதுமையான திட்டமா இருக்கு? புதுமை திட்டம் இல்லங்க, புதுமை பெண் திட்டம். இது கூட தெரியாம இருக்கீங்களா? பிள்ளைய காலேஜ் சேர்த்தீங்களா? அப்ப சொன்னாங்களா இல்லையா? காதுல வாங்குனீங்களா இல்லையா? பிள்ளை எம்ஏக்கு எப்ப படிப்பு வைப்பீங்க? புதுமை பெண் திட்டமா? இதெல்லாம் உனக்கு எது சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போனல அப்ப 5th அருள்தேவி மிஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. இது கூட காது வாங்காம இருக்கீங்களா? நீங்க என்ன அப்பா? புதுமை பெண் திட்டத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல வாழ்றீங்களா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் 6வது 12வது வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கணும். இதாங்க இந்த பாயிண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்க. என்னது இவ்வளவுதானா? இல்லங்க மிஸ் சொன்னது இன்னும் இருக்கு. அது என்னது? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண் குழந்தைகள் கல்லூரி படிப்பையும் சிரமப்படாம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் குழந்தைகளோட அக்கௌண்ட்ல மாசம் 1000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டா போட்டுட்டு வருது. இந்த திட்டத்துக்கு பேரு புதுமை பெண் திட்டம். நம்ம பொண்ணுங்களை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லூரி முதல்வர் இருப்பார் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல ஹெச்எம் இருக்கிற மாதிரி காலேஜுக்கும் ஒரு பிரின்சிபல் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு புதுமை பெண் அந்த ஐடியை ஓபன் பண்ணிட்டு நம்ம பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணணும். அதுக்கு காலேஜோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓபன் பண்ணணும். நம்ம பொண்ணோட டீடைல்ஸ் அதில் அப்லோட் பண்ணோம்னா அடுத்த ப்ராசஸிங்க்கு போயிடும். நம்ம பொண்ணு செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசம் தோறும் 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல தாராளமா ஏறிடும். சிரமம் இல்லாம கல்லூரி படிப்பு முடிக்கலாம். ஆமாப்பா, என்ன மாதிரி பொட்ட பிள்ளைங்க காலேஜ் படிக்கலானே. தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவங்க ஸ்டூடெண்டோட அம்மா. இவங்க பொண்ணுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமா மாதத்தோடு 1000 ரூபாய் தொகை வருது இல்லைங்களா?